என்னுடைய பிரபஞ்சம் சேனலை பார்க்க வந்திருக்க அனைத்து சகோதரிகளுக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நான் சிக்கு கோலம் தான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த சிக்கு கோலம் கொஞ்சம் சின்ன கோலம் தான், போடுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் இந்த கோலத்தை சுற்றி நான் டெக்கரேட் பண்ணியிருப்பேன், அதனால் கோலம் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக தெரியும். டெக்கரேஷனில் நிறைய மயில் போட்டு சுற்றி வர போட்டிருப்பேன், ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் கொடுக்கப்பட்டிருக்க கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் இதே போல் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து உங்கள் வாசலில் இந்த கோலத்தை போடுங்க. ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த கோலம் போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நம்ம ஏன் வாசலில் கோலம் போடுறோம்னா அழகாக இருக்கும் வாசல் பார்க்க அப்படின்னு மட்டும் இல்லைங்க, இதில் பலவிதமான நன்மைகளும் உள்ளடங்கி இருக்குது. இப்போ இந்த கோலத்தின் மூலமாக நம்ம ஒரு கோலம் போடுறோம்னா அதில் தியானம், எக்ஸசைஸ் இதெல்லாம் உள்ளடங்கியிருக்கு. எப்படின்னா, நம்ம ஒரு கோலம் போடணும்னா குனிஞ்சு நிமிர்ந்து போடுவோம். அது கோலம் போடுறதுக்கு முன்னாடி வாசலில் தண்ணி தெளித்து கூட்டி அதுக்கப்புறம் தான் கோலமும் போடுவோம். இந்த மாதிரிலாம் செய்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஒரு கோலம் போடணும்னா நம்மளுடைய முழு கவனத்தையும் அந்த கோலத்தில் வச்சா தான் நம்ம போட முடியும். நம்மளுடைய சிந்தனை வேறு எங்கேயாவது இருந்துச்சுன்னா கோலம் போட முடியாது. அப்போ நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுத்தப்படும். இந்த மாதிரியான ஒரு நிலை தியானத்தின் மூலமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் இப்போ நம்ம இந்த கோலம் போடையிலேயே அந்த ஒருநிலைப்படுத்துகிறத நம்ம கொண்டு வர முடியுது. அப்போ ஒரு கோலம் போடுறதுனால எக்ஸசைஸ், தியானம் இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிது. இது மட்டும் இல்லை, இது போன்ற பல நன்மைகள் கோலம் போடுறதால கிடைக்கிது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் கோலம் போடுற பழக்கம், இது மட்டும் இல்லாமல் பல விதமான வேலைகள்லாம் உருவாக்குனது எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் அப்பையிலேருந்து உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பாரம்பரிய கலையை நம்ம ஒவ்வொரு தலைமுறைக்கும் கொண்டு செல்லணும். அப்படின்னா நம்ம தினமும் வாசலில் கோலம் போடணும், நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த முறையை கற்றுக் கொடுக்கணும். இப்படி இந்த கோலம் போடுற முறையை கற்றுக்கிட்டு குழந்தைங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வைக்கணும். இப்போ நான் போட்டிருக்க கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிரபஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.